அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆவாரம்பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆவாரம்பூ வந்து மார்கழி தை மாதங்களில் தான் வந்து இந்த பூவோட சீசன். தை 1ஆந்தேதி பார்த்திங்கன்னா காப்பு கட்டுறதுக்காக இந்த பூவை பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ பயன்பாட்டிற்கு வந்து இந்த ஆவாரம்பூ வந்து ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த ஆவாரம்பூவை காய வச்சு பொடியாக்கி டீ வச்சும் குடிச்சிட்டு வரலாம். இந்த பூ வந்து துவர்ப்புத்தன்மையுடையது. இதை துவையலாகவும் அரைச்சி சாப்பிட்லாம், பொரியலாகவும் செஞ்சு சாப்பிடலாம். ஆவாரம்பூ கூட பச்சைப்பயிறு காய வச்சு அரைச்சி பொடியாக்கி நம்ம உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு வரும் பொழுது கரும்புள்ளி, அப்புறம் கருவளையம், முகப்பரு இது எல்லாமே சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் உடல் துர்நாற்றம், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாமே சரி செய்வதோட நம்ம முகத்தையும் உடம்பையும் தங்கம் போல் ஜொலிக்க வைக்கிறதுக்கு இந்த ஆவாரம்பூ வந்து ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.